வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட் புதுடெல்லியிலேருந்து. நண்பர்களே, இந்த வீடியோ மார்ச் மாதம் 3, 2026 எப்படி இருக்கும்? அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, பிரதமை திதி, பூர நட்சத்திரம், சிம்மராசி, சந்திரன் கேது சேர்க்கை சிம்மராசியில். அப்போது ஒவ்வொரு ராசி சொல்லிட்டு பாருங்க. மேசராசி பொறுத்த வரைக்கும் சுக்கிர நட்சத்திரத்தில் சந்திரன் லவ்லியாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். பெயர் புகழ் மரியாதை உயருது. நீங்கள் நினச்ச மாதிரி வாழ்க்கையை உங்களால் எடுத்துகிட்டு போக முடியும். ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உடம்பு மனசும் வாப்ளிங் ஆகுது, ஆனால் இன்பமாக இருக்கலாம். யோசிக்கிறதுல நீங்கள் ஜெயிக்கிறீங்க. குடும்ப விருத்தி நன்றாக இருக்குது. மிதுன ராசி பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ராடினரி நம்பிக்கை, தைரியம், முடிவுகள், வெற்றி. கடகராசி பொறுத்த வரைக்கும் தொழில் லாபம், தொழில் விருத்தி, நினச்சதை அடையிறீங்க, ஆனால் வாக்குவாதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிம்மராசி பொறுத்த வரைக்கும் உடம்பு மனசும் கொஞ்சம் வாப்ளிங் ஆகலாம், தைரியம் குறையலாம், ஆனால் பயப்படாதீங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இன்பகரமாக இருக்குது, பொழுதுபோக்குறீங்க, குடும்ப விருத்தி இருக்குது, சுப செலவு அருமையாக இருக்குது. துளாராசி பொறுத்தவரைக்கும் அந்த பெஸ்ட் டே ஆஃப் யுவர் லைஃப்னு கூட சொல்லலாம். வெற்றிகரமான ஒரு தொழில் ரீதியான அல்லது தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் உகந்த காலம். விருச்சிகராசி பொறுத்த வரைக்கும் ஓகே ஃபைன், யூ கேன் ஏபிள் டு கேரி ஆன், ஆனால் உடம்புக்கு மனசுக்கும் சின்ன சங்கடங்கள் வரக்கு வாய்ப்பு இருக்குது. தனுர் ராசி பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு வகையான வயிற்று வலி வர மாதிரியோ ஒரு கவலைப்படுற மாதிரியோ உங்களுக்கு தோன்றலாம். கவலைப்படாதீங்க, ரிலாக்ஸாக தொடர்ந்து போக பெருசு ஒன்றும் இல்லை. மகர ராசி பொறுத்த வரைக்கும் இன்பகரமான நாள் சொல்லலாம். ஈவன் சந்திராஷ்டமாக இருந்தாலும் கூட சின்ன ஒரு வாப்ளிங் இருக்கலாம். கும்பராசி பொறுத்த வரைக்கும் ஐ எம் ஷூர் இட் இஸ் த ஹாப்பியஸ்ட் டே. காரணம், நாளுக்குரிய சுக்கிரன் சாரத்தில் சந்திரன் இன்பம், வெற்றி, திறமை ஜெயிக்குது. மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஒண்டர்ஃபுல் டே, மிகப்பெரிய வெற்றி, தொட்டதெல்லாம் தொடங்குது, போட்டியில் நீங்கள் ஜெயிக்கிறீங்க. இப்போ நம்ம தத்துவத்துக்கு வர்றோம். நம்மளே லைஃப் எல்லாம் பெரிய அறிவு சார்ந்தெல்லாம் இல்லை. இங்கே எந்த அறிவாளியும் ஜெயிக்கிறதில்ல. இந்த அறிவாளிகள் அதிர்ஷ்டசாலி கிடைக்கிற அதிர்ஷ்டம் என்னென்னா, அவங்க வீட்டில் மனைவியோ குழந்தைகளோ குடும்பமோ எளிதாக அவங்களுக்கு ஒத்து போயிடுவாங்க. அப்போ அவன் ஒரு மூலையில் நிம்மதியாக இருக்கான். அந்த நிம்மதியாக இருந்துட்டு ஆஃபீஸ் வர்றான், அவன் நினச்சதெல்லாம் அடையிறான், ஜெயிக்கிறான். அப்போ தான் பெரிய புத்திசாலி, நினச்சது ஜெயிச்சுட்டு நினைக்கிறான். உண்மை என்னென்னா, நிம்மதியாக இருக்கிறவன் ஜெயிக்கிறான். நான் எல்லா மனைவிமாருக்கும் சொல்கிறது, உங்கள் கணவனுக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுங்கள். வித்தகாட்டில் வீட்டுக்கு திரும்பி வருவார். நிம்மதியும் சந்தோஷம் இல்லாதவன் தான் தோக்குறான். அப்போ நீங்கள் நல்லா இருக்கணும், பணக்காரனாக இருக்கணும், பணக்காரனையாக இருக்கணும்னா நைட் நேரத்தில் நிம்மதியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. வாழ்க்கை துணை சந்தோஷம் வச்சுக்கிறவன் தான் ஹீரோ. நன்றி மேலே.